பயங்கரமா பாத்தீங்கன்னா தண்ணி தாக்க எடுக்குதுங்க. நம்ம ரூம்ல வர பாத்தீங்கன்னா தண்ணி இல்ல. நம்ம ஃப்ரெண்ட் ரூம்ல இருக்கா கேட்டு பார்க்கலாம். டே ஃப்ரெண்ட், தூங்கிட்டியாடா? எனக்கு கொஞ்சம் தண்ணி தாக்க எடுக்குது. தண்ணி இருக்கா? ஏய், யாரா உன்னை போட்டு தள்ளுது? இது ஊதுவத்தி ஸ்டாண்ட்ல ஊதுவத்தியை சுருவ மாதிரி பாருங்களேன். வயிற்றுல பாத்தீங்கன்னா கத்தியை சுருவிட்டு போயிருக்கானுங்க. எவன்டா இந்த வேலையை பண்ணுது? தைரியம் தான் முன்னாடி வாங்கடா பார்க்கலாம். ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம 5 நைட்ஸ் இந்த ஒரு செர்க்கோட ஹோட்டலில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டே பண்ண போகிறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். என்னடா ஓப்பனிங்லேயே வார்னிங்களா போடுறீங்க? ஏன்டா நாங்கள் அப்படியாப்பட்ட அந்த கிராணி வீட்லேயே 5 நாள் அந்த கிராணியை தெத்தி அடிச்சவன், ஈவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓட விட்டவன், எனக்கே பார்த்தீங்கன்னா வார்னிங்கா? அப்படி என்னதான் இந்த கேமில் இருக்குது சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போய் பார்த்துடலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து 5 நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ஹோட்டலில் தங்கணுன்றானுங்க. இனிதான் பார்த்தீங்கன்னா நைட் 1 போயிட்டு பார்த்தீங்கன்னா ரூம் புக்கிங் பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். தோ இருக்காம பாருங்க. வணக்கண்ணே, வெல்கம் டு செர்க் ஹோட்டல். நான் உங்களுக்கு எப்படி உதவி பண்ணணும்? எனக்கு ஒரு 5 ராத்திரி தங்குறதுக்கு ரூம்ஸ் இருக்குமா இங்க? கண்டிப்பா செகண்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு ஒரு எம்டி ரூம் இருக்கு, எடுத்துக்கோங்க. ரொம்ப நன்றிண்ணே. அதாவது நமக்கு செகண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா ரூம் கொடுத்துருக்கான். ஏய், என்னடா ஃபேன் இது? எத்தனை ரெக்கார்டா இருக்கு கைஸ்? அந்த ஃபேன்ல எத்தனை ரெக்கா இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸை பத்தி லீவ் பண்ணுங்க. பார்த்துனே அந்த ஃபேன் உங்க மனித கிட்டே தட்டுற போகுது. என்னடா சவுண்ட் இது? நான் கூட அவன் தான் சவுண்ட் கொடுக்குறா சொல்லிட்டு பார்த்தேன். ஆனா இவன் கொடுக்கல. இந்த டோர்ல இருந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் வருது. அண்ணே, அந்த டோர் கொஞ்சம் கோகனட் ஆயில் பார்த்தீங்கன்னா போட்டு வைங்க. அநியாயத்துக்கு பார்த்தீங்கன்னா சவுண்ட் கொடுக்குது. இது வழியா தான் போனோமா? ஏய் இவன் என்னடா இது? கழுதையா? எல்லாரும் எருமையை தான் மாற்றி வைப்பாங்க. இங்கே கழுத படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா மாட்டி வச்சிருக்காங்க. இதுக்கு பதிலாக அவன் பார்த்தீங்கன்னா அவனோட மூஞ்சையே பார்த்தீங்கன்னா மாட்டி வச்சிருக்கலாம். இதுதான் சொன்ன ஃப்ளோரு. ஏய், யாரா நீ? திருட்டு பயில என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? பாருங்களேன், ஏதோ ஒன்று பற்றி இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஏய், யாரா நீ? என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? ஓ, இவன் பார்த்தீங்கன்னா இங்கே ஒர்க் பண்ணுறவனா? இந்த ரூமை பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு இருக்கானா? இவனை பார்த்தா ரூமை சுத்தம் பண்ணுற மாதிரி தெரியலங்க. எவனோ ஒருத்தனை பார்த்தீங்கன்னா அடிச்சு பேக் பண்ணி கொண்டு போகிற மாதிரி இருக்கு. இருறா, எனக்கு மேலே சந்தேகமாக இருக்கு. நான் உள்ளே போயிட்டா. ஆஹா, உள்ளே போய் கதுவை சாத்திட்டானே. இது நாங்க வெண்டிங் மிஷினு. ஆனால் அதை வாங்குறா, நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா காசு இல்லை. ஆஹா, அவங்ககிட்ட நம்ம ரூம் எங்கே கேட்க மறந்துட்டேனே. இதுதான் நம்ம ரூமா? பரவாயில்லங்க, ஃபர்ஸ்ட் ரூமே பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டோம். மற்ற எல்லாமே பூட்டி இருக்கு. ஹேய், இவ யாரா? நம்ம கீழே பார்த்துமே அவனா? இது அவன் முகரக்கட்டை ஏங்க எங்கே மாட்டி வச்சிருக்கான்? ஆனால் அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது பார்க்கறதுக்கு அவனை மாதிரி இல்லை. யாராக இருந்தால் நம்ம இங்கே போய் தூங்குவோம். ஆஹா, இவனுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி தான் பார்த்தீங்கன்னா வயிற்றெல்லாம் கலக்கம் போல இருக்குங்க. இவனுக்கு பார்த்தீங்கன்னா டாய்லெட்டுக்கு போனோமா? அட கரும பூச்சவனே, இது கீழே சொல்லி தொலைய மாட்டியா? இப்போ போயிட்டு அவங்ககிட்டயே பார்த்தீங்கன்னா கேட்கலாம். டாய்லெட் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குது தெரியல. நீங்கள் இன்னைக்கு தான் நம்மளோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து மறக்காம ஆல் தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. ப்ளீஸ் நம்ம லைக், ஒரு ஷேர், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்க. டாய்லெட் எங்கே இருக்கு? டாய்லெட் அங்க இருக்கு. செவுத்துலலாம் நீ யூரின் பண்ண அவ்வளவுதான் உனக்கு. ஏய், என்னடா இது? டாய்லெட் எங்க இருக்கு தான்டா கேட்டேன். அதுக்கேண்டா இவ்வளோ கோவப்படுற? இங்க அவன் மூஞ்ச பாருங்களேன். டாய்லெட் எங்க இருக்கு கேட்டதுக்கு அந்நியத்துக்கு கோவப்படுறா. விட்டா உள்ள வந்து பாப்பான் போல இருக்கு. அப்ப என்ன சொல்றான் பார்த்தீங்களா? செவுத்து மேலாம் யூரின் அடிக்கூடாதுன்றான். சரி டீசெண்டாக பார்த்தீங்கன்னா போயிடலாம். என்னடா எல்லாமே துருப்பிடிச்சு கிடக்குது. இந்த டாய்லெட்டுக்கு அங்கே அவ்வளோக்குள்ள சீன் போட்டாவ போ. நார் அடிச்சிட்டாங்க. இவன் நார் அடிச்சிட்டான். சரி, ப்ளஷ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா போகலாம். ஏய், என்ன இது? ஐயே, தண்ணி வரலங்க. ஐயோ, ப்ளஷ் பண்ண முடியல. இருங்க, கையாச்சு கழுவ முடியுதா? கையையும் கழுவ முடியல. என்னடா பாத்ரூம் இது? தண்ணியே வர மாட்டேங்குது. இது வேலைக்காகாது. சைலண்டாக போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரூமில் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிடலாம். காலை ஏந்தோடனே பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட வேண்டியதான். அண்ணே உள்ள பார்த்தீங்கன்னா தண்ணி வரல, கொஞ்சம் ப்ளஷ் பண்ணி விட்டுறீங்களா? அதுக்கு ஏன்டா இப்படி என்ன விரி கொண்டு பார்க்குற? இது வேலைக்காகாது. நம்ம பார்த்தீங்கன்னா சைலண்ட்டாக நம்ம ரூமில் போய் படுத்து தூங்கிடலாம். பொழுது வெடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா வேலைக்கு பார்த்தீங்கன்னா ஓட்ட வேண்டியது. நம்ம எருமே சொன்ன மாதிரி சீரம் போடா. ஆனால் அந்த டாய்லெட்டுக்கு அவன் எவ்வளோ சீன் போட்டான் பார்த்தீங்களா? யூரினை செவுத்துல அடிக்காத, இதை பண்ணாத, அதை பண்ணாதன்ட்டு போயிட்டு பேசாமல் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிடுவோம். அவ்வளோதான், இன்னைக்கு நைட் தூங்க. நம்மள வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சுட்டு வந்துட்டோம். ஏய், என்னடா நடக்குதுங்க? ஏதோ குசுக்கு நம்மளே பாக்குறீங்க. நீ நேத்து ராத்திரி என் டாய்லெட்டை அசிங்கப்படுத்திட்ட. அதை எனக்கு சுத்தம் பண்றதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு தெரியுமா? அதனால நீ தான் இப்ப போயிட்டு டாய்லெட் ஃப்ளோரை சுத்தம் பண்ணணும். ஏய், என்னடா இது? நாங்க கெஸ்ட்ரா, என்ன போய் பாத்ரூம்ல கழுவ சொல்ற? ஏன்டா நானும் நேற்று ராத்திரியா சொல்லிட்டு போயிட்டல அது தண்ணி வரலன்ட்டு. ஏய், என்னடா அழுவுற? ஐயோ, இந்த தொடப்பத்தை புடுங்க வழுவுறாங்க. அண்ணே இங்க பாருங்க, நான் எதுவுமே பண்ணல. அவனே பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா அழுதுன்னு கிடக்குறான். நான் போய் டாய்லெட்டை சுத்தம் பண்ணிட்டு வரேன். டாய்லெட் ஃப்ளோரை பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணிட்டு வரேன். இங்க இவனுங்க ஹோட்டலில் தங்க வந்துரு குற்றமாங்க. இந்த டாய்லெட் ஃப்ளோர் சுத்தம் பண்ணிட்டான். பனிஷ்மெண்ட்லாம் தரா, என்னமோ ஸ்கூலில் தர மாதிரி இவனுங்களை வச்சுக்கின்னு நீங்க ஒன்றுமா வீடியோக்கு லைக் கொடுக்காம பாக்குறீங்கன்னா மறக்காம சின்ன லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா விட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோதாங்க. விட்டுக்கிறமா பார்த்தீங்கன்னா அவன் சொன்ன மாதிரி இந்த ஒரு டாய்லெட் ஃப்ளோரை நம்ம சுத்தம் பண்ணிட்டோம். டேய், கதவு தரடா. எங்க கதவை பூட்டி வச்சுட்டாங்க. அடா பாவி, இவனை வச்சுக்கின்னு ஒரு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிக்கலையா? அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அண்ணே, நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். டோரை தரங்க.
ஏப்பா தம்பி அந்த குச்சியை நான் உள்ள போட்டேன், நீ போய் எடுத்துக்கோ தயவு செஞ்சு, போ போ போ. அண்ணே இங்க பாருங்க, எனக்கும் அந்த பையன் அளவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்க சொன்ன மாதிரி நான் டாய்லெட் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன், நான் போயிட்டு படுத்து தூங்குறேன், புரிஞ்சுதா? என்னங்க அவன் அந்த முறைக்கிறான். நம்ம ஹோட்டலுக்கு வந்தப்போ பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டு தாங்க இருந்தான். ஆனால் நம்ம எப்போ டாய்லெட்டை யூஸ் பண்ணுறோமோ சொன்னோமோ அப்போதுன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. டை நீ யாரா டை, என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க அவன், நில்றா. ஆஹா அந்த ஃபோட்டோவில் என்னமோ பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உள்ளது கொதுவு முட்டாங்க. யாருங்க அவன், பார்க்கறதுக்கு ஏலியன் மாதிரியே இருக்கான். இந்த ஃபோட்டோவில் அப்படி என்ன இருக்கு அவன் பார்த்துன்னு கிடந்தா. பார்த்தாலே பார்த்தீங்கன்னா கொமட்டின்னு தான் வருது. கம்முன்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு தூங்கிடுவோம். இதான் நம்ம பிட்டா, தூங்குடா. என்னது எனக்கு தூக்கம் வரல, நான் போயிட்டு பெயிண்டிங்கை பார்க்கணுமா? டேய் அதுல என்னடா இருக்கு, அதை போய் பார்க்கணுன்ற. சரி சரி போய் பார்த்து தொலை, என்னத்த பண்றது? இவன் மூஞ்சிலாம் ஒரு மூஞ்சி பார்க்க சொல்றா, பார்க்கணுன்றானே இவனை வச்சுக்கினே. பாடுறா டே, பார்த்துட்டியா? போய் தூங்கலாமா? என்ன பண்ற? ஏ போச்சுங்க, அசிங்கப்படுத்திட்டாங்க. ஆஹா அவன் வேற மேல வரானே, என்ன பண்றது? இந்த போட்டோவை அப்படியே விட்டு ஓடிடலாமா இல்ல தூக்கின்னு ஓடிடலாமா? என்ன பண்ணலாம் பேசாம நம்ம ஓடி போயிடலாம். வந்து கேட்டானா அந்த எடுத்து ரூம்காரன் தான் பண்ணா, அவளை பழி போட்டுடலாம். உள்ள போ அப்படியே டோரை சாத்திட்டு கம்முன்னு பார்த்தீங்கன்னா படுத்து தூக்கிடலாம். போச்சுரா. என்னங்க வந்து அடி போலதான். இந்த தடவை பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒழிச்சு வச்சிடலாம். ஓடுறா எப்பா ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. மாட்டிங்க என்ன ஆகுறது? ஐயோ வெளிதான் நிக்கிறானே, கது வேற பார்த்தீங்கன்னா தட்டானே. இருங்க கது பத்தி திறக்கலாம். சொல்லுங்கண்ணே. இங்க எனக்கு என்னமோ சத்தம் கேட்டுச்சு, அதுதான் செக் பண்ண வந்தேன். இங்க எந்த பிரச்சனையும் இல்ல தானே? இல்லையே, எனக்கு எதுவுமே கேட்கலையே. கண்டிப்பா ஆமா எல்லாமே அந்த எதிர்த்து ரூம்ல இருக்கான் பாருங்கண்ணே, அவன் தானே எல்லாத்துக்கும் காரணம். நீங்க போய் கம்முன்னு போங்க, நான் பாத்துக்கிறேன். ஐயோபா நல்ல வேலை அவனை சமாளிச்சு பார்த்தீங்கன்னா அமிச்சிட்டோம். அவன் ஒண்டி இந்த போட்டோவை பார்த்துருந்தா நம்மளை பார்த்தீங்கன்னா போட்டோவை தொங்க விட்டுட்டு இருப்பான். ஆனாலும் இதெல்லாம் கொஞ்சம் ஓவருங்க. போட்டோவை பார்த்தீங்கன்னா அநியாயத்துக்கு அசிங்கப்படுத்திட்டோம். இப்போ கம்முன்னு பார்த்து தூங்கிடுவோம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஹேய் என்னங்கடா ரகசியம் பேசுறீங்க? ஒருவேளை நம்ம அந்த போட்டோவில் துப்பு அந்த போட்டோ கொடுக்குறானோ இவன். பாஸ் இங்க பாருங்க, இவன் உங்க போட்டோவை அசிங்கப்படுத்திட்டா சொல்லிட்டு. என்னடா நான் கிட்ட போனா ரகசியம் பேசுறீங்க, தள்ளி போனா என்னடா அமைதியாயிடுறீங்க? சம்திங் ராங். என்னங்க இவனுக்கு வேற பாதி உடம்ப பார்த்தீங்கன்னா காணுங்க. இவன் வேற முன்னேறோ அநியாயத்துக்கு முறைக்கிறானே, என்னடா நடக்குதுங்க? சரி நீங்கள் என்னமோ ரகசியத்தை பேசிக்கோங்க. எனக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பசிக்குது, நான் போய் சாப்பிட்டு போய் நான் தூங்குறேனே. ரொம்ப ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுட் கோர்ட்டை திறந்துட்டானுங்க. விட்டா உள்ளே வந்துடும், எனக்கு டோரை பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிடலாம். ஏய் இவன் தானே நேற்று நம்மளை பார்த்துட்டு எகிரி குச்சின்னு ஓடனவ. பா என்னங்க கழுத்து இவ்வளோ பெருசாக இருக்கு, இவன் மனுஷனா இல்லை ஏலியனா தெரியலையே. ஒரு பர்கரை இவ்வளோ நேரம் சாப்பிட்டு கிடக்கலாம், நமக்கு வர பசிக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா பீஸா பனானா நிறைய இருக்கு. காய்ஸ் இப்போ நான் இதில் எந்த ஃபுட்டு வாங்க போகிற சொல்லிட்டு உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. நான் பார்த்தீங்கன்னா பீஸா தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டுலாம் கமெண்ட் பண்ணக்கூடாது, பார்த்தோன்னு உங்களுக்கு தோணிருக்கோம்ல நான் இதுதான் அவங்க சொல்லிட்டு அதை பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் லீவ் பண்ணிவிடுங்க. இங்கே தான் கொஞ்சம் சாப்பிடணுமா? உக்காருவோம். அப்போ பேசுகிறாங்க, நான் தான் கால்ன்றான் இவன். நைஸ் மீட்டிங் யூ கால். இவன் தான் நம்ம எதிர்த்து ரூமில் இருக்கிறோம் போல இருக்கு. என்ன நம்ம பீஸாவே குறுகுறுன்னு பார்க்குறான். நம்ம பார்த்தீங்கன்னா பீஸா சாப்பிட்டோம். என்னடா நானே அந்த பீஸா சாப்பிட்டு முடிச்சுட்டு நீ இன்னுமே இந்த பர்கரை தூண் கிடக்குற, யாருங்க இவன்? சரி அவன் சாப்பிட்டோம், நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா ரூமில் தூங்கலாம். இன்னும் 2 ராத்திரி தாங்க இந்த ஹோட்டல் நம்ம பார்த்தீங்கன்னா தங்கணும். அதோட பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், கிளம்பி பார்த்தீங்கன்னா போயினே இருந்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பனானா பர்கரு அப்புறமா சைனீஸ் ஃபுட்டு சொல்லிட்டு நூடுல்ஸ் வச்சிருக்காங்க. ஆனால் அதெல்லாம் அந்த பூனை தரமாட்டேந்துங்க. ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே சாப்பிட்றா தருமா? என்ன இவன் இங்கே தான் நிற்கிறான் ஒன்றுமோ. சரிண்ணா நான் சாப்பிட்டுட்டேன், நவே படுத்து தூங்குவா. டாய்லெட்டு இப்போ எங்க டாய்லெட்டை பூட்டி வச்சுட்டாங்க இவன். அடா பாவி, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? என்னடா இது ரொம்ப அநியாயத்துக்கு முறைக்கிறான். அந்த பிஸ்கெட்டு மட்டையை வேறு எண்ணத்தை போட்டு கொடுத்தான்னு தெரில. இப்போ நம்ம போயிட்டு பார்த்தீங்கன்னா பேசாமல் நம்ம ரூமில் பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிடலாம். இன்னும் ஒரே ராத்திரி ஒண்டி நம்ம கடந்துட்டோம்னா அவ்வளோதாங்க. அதோட பார்த்தீங்கன்னா ஹோட்டல் விட்டு பார்த்தீங்கன்னா ஓடி போயிடலாம். அங்கே பார்த்தீங்களா உஷாரா அந்த எதிர் ரூம்கார ரூமை பூட்டிட்டு போயிருக்கான். நம்ம உள்ள போய் திருடம் போகிற சொல்லிட்டு எல்லாம் உஷாராக தாங்க இருக்கீங்க. 4வது ராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். ஏய் என்னடா இங்கேருந்து அந்த பண்ணி மூஞ்சி வாயினை காணோம், அந்த கூட அந்த பிஸ்கெட்டு மண்டையினா காணோம், கேன்டீனும் காலியாக இருக்குது, டாய்லெட்டை திறந்து விட்டு போயிருக்கான். என்னடா இது புதுசாக இந்த இடத்துல 3 பெட்டி வேறு இருக்குது. டோரை திறந்து விட்டா டோரை திறந்து ஓடி போயிருப்பேன். எங்கே போனானுங்க தெரியலையே. பேசாமல் நம்மளோட பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா முதல்ல ஹோட்டலை விட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பி போயிட வேண்டியதா. ஐயோ நீ தான் என்னோட கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிக்சரை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தினியா? இல்லை நான் எதுவும் பண்ணல. நான் உன்னால எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஆயிடுச்சு. நீ எனக்காக நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணி தான் ஆகணும். கீழே போ, அங்க இருக்க பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து இந்த வேர் ஹவுஸ்ல வை, அதுதான் உனக்கான பனிஷ்மெண்ட். டேய் இது என்ன ஸ்கூலடா பனிஷ்மெண்ட்லாம் கொடுக்கறதுக்கு? வழி விடுறா, நான் ரூமுக்கு போறேன். என்னடா இவன் இப்படியே நிற்கிறான்? எனக்கு என்னமோ அந்த ஒரு பிஸ்கெட் மண்டையா இருக்கான் பாருங்க, அவன் தாங்க போட்டு கொடுத்துருக்கான்.
நம்ம நினச்ச தப்புங்க. நான் பார்த்தீங்கன்னா அது அவனோட ஃபோட்டோன்னு நினச்சேன். அது அவனோட கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதரோட ஃபோட்டோவா? தாத்தா ஃபோட்டோவை ஏன்டாங்க மாட்டி வச்சிருக்க? யாரா நீ? இதுதான் அந்த பாக்ஸு. இந்த பாக்ஸ் ஏன் கீழே இருக்கு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ புரியல, இப்போதான் பார்த்தீங்கன்னா புரியுது. இதுதான் வேற ஹவுஸா? இங்கே கொண்டு வந்து பொட்டி அடுக்க சொல்கிறா. எங்க இங்கே பாருங்களேன், ஹேக்ஸு, கத்தி, அப்புறம் கோடாரி, ஐயோயோ சின்ன கத்தி, ஒரு ஆளை போட்டு தள்ளுறதுக்கு எல்லாமே இங்கே இருக்குங்க. இது வேற ஹவுஸா இல்லைன்னா மார்ச்சுரியாடா? என்னடா இது? ஆஹா, இது வேலைக்காகுது. முதல்ல பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ஹோட்டல் விட்டு ஓடி போனோம். என்னடா நம்மளே குறுகுறுப்பாகிற, ஒன்று 2 பெட்டி வேற இருக்கான். அதே தீன் போய் பார்த்தீங்கன்னா அந்த வேற ஹவுஸ்லேயே பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். நம்ம கால் வந்துட்டாங்க. கால், எனக்கு ஒரு உதவி பண்ணுறியா? இங்கே இருக்க பார்த்தியா பாக்ஸு, இதில் எனக்காக நீ ஒன்னொன்னி மேலே தீன் போய் வைக்கிறியா? பரவாயில்லைங்க, ஊத்துக்கிட்டாங்க. நல்ல மனுஷங்க. இவனே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ஏதோ பிரச்சனையோட இருக்கிற மாதிரி இருக்கு, ஹெல்த் இஷ்யூஸில். ஆனாலும் பாருங்க நமக்கோசம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ்லாம் தூக்கின்னு போகிறான். என்ன மனுஷன்? கால், அங்கே ஒரு ஆபத்தான மிருகம் இருக்கு, பார்த்துப்போ. என்னடாச்சு, வச்சிட்டானா? என்னங்க வச்சுட்டு தப்பன்னு ஓடுறான். இவனை பார்த்து அவனே போயிட்டுட்டாங்க. அண்ணே நீங்கள் சொன்ன மாதிரி நான் 3 பெட்டி தீர்ந்து மேலே வச்சுட்டேன். குட் பாய், இப்போ நீ போய் தூங்கலாம் போ. நாளைக்கு ஒரு நாள் தாங்க, அதுக்கப்புறமா ஹோட்டலே வந்து இருக்கக்கூடாது. பள்ளி தைக்கிற பழக்கமே இல்லை போல இருக்குங்க இவனுக்கு. நாத்தம் பார்த்தீங்கன்னா குடலை பிடுங்குது. என்னடா மூஞ்ச திருப்பிட்ட இந்திரன் ரோபோட் மாதிரி. காய்ஸ் இங்கே பாருங்களேன், நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் மூஞ்சி திரும்புது. இவன் மனுஷனே கிடையாதுங்க, ஏலியனுங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா நாளைக்கு முட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு இந்த ஹோட்டலோட பற்றி கிளம்பி போனோம். போய் தூங்குடா. ஷுபா, யாருங்க அவன்? என்னடா நடுராத்திரி எழுப்பி விட்டுருக்கீங்க? அப்போ என்னமோ பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஏன்னா இந்த இடமே பார்த்தீங்கன்னா சரியில்லை. எனக்கு வேற பயமா இருக்கே. நம்ம பேசாமல் அந்த கால் தூங்கிட்டானா போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம கண்டிப்பாக சப்போர்ட்டுக்கு போய் ஒரு ஆள் தேவைப்படுது. கால் எங்கடா போன ஃப்ரெண்ட்? இது இந்த ஃப்ரெண்டு ரூமு பூட்டியிருக்கானா திறந்து விட்டுருக்கானு தெரியலையே. இதாங்க. காய்ஸ், யாரோ இவனை போட்டு தள்ளியிருக்கானுங்க. என்னடா இது? ஊதுவத்தி ஸ்டாண்ட்ல ஏதோ ஊது சுடுற மாதிரி வயிற்றுல கத்திய சொல்லி வச்சிருக்கீங்க. இங்க நல்ல மனுஷங்க இவனை போய் போட்டு தள்ளியிருக்காங்க பாருங்களேன். டேய் செருக்கு மாட்டையா, நீ தான் இந்த வேலையை பண்ணிருப்ப எனக்கு தெரியும். உனக்கு மட்டும் தைரியம் தான். என் முன்னாடி வாடா நீ. ஒரு பேச்சு கூப்பிட்டா நிஜமாவே வந்துட்டாங்க. வந்து மண்டையிலேயே பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான். நைட் 5, அதாவது 5ஆவது நாள் பார்த்தீங்கன்னா ராத்திரி. இது எங்கெங்க இருக்கோம்? நம்ம உயிரோட தான் இருக்கோமா? உயிரோட தான் இருக்கோம். இந்த ஹோட்டலில் ஏதோ ஒரு இடத்துல நம்மளை பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சிருக்காங்க. எனக்கு வேறு பயங்கரமாக தண்ணி தாக எடுக்குது. இங்கே என்ன இருக்கா? இங்கே ஏதோ பார்த்தீங்கன்னா ஜூஸ் டப்பா இருக்குங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த ஜூஸியாச்சும் நம்ம பார்த்தீங்கன்னா எடுத்து குடிக்கலாம். முடியல. அப்பா, என்னடா இது ஜெயிலா என்னன்னு தெரியலையே. என்னது ஜூஸ் குடிச்சோன்னே கேர் ஆகுது? அது என்னங்க ஜூஸ் அது? ஐயோ, இதுல அவரோட மூஞ்சி போட்டுருக்கீங்க. இப்படி தெரிஞ்சதா குடிச்சிருக்கவே மாட்டேனே. என்ன போது தெரியலையே. காய்ஸ், அந்த ஜூஸ் குடிச்சோன்னே பவர் பத்தினா கிடைச்சிருக்கு. அதாவது இங்க இருக்கிற அந்த கம்பியை பத்தி நம்மளால வலிக்க முடியுது. நல்லா இருக்கே. ஏதோ ஜெயிலு தாங்க. என்னடா அது? ஒருவேளை அந்த காலை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி இதுக்குள்ள அடைச்சி கிடிச்சு வச்சுட்டானா அவன்? என்னது? ஐ ஃபீல் வீக் ஆக்கேனா? அந்த ஜூஸோட பவர் பார்த்தீங்கன்னா போச்சாங்க. என்னமோ அந்த காலோட பாடியை இது கூட தான் வச்சிருப்பான்னு நினைக்கிறேன். விட்டா நம்ம பாடியை இந்த மாதிரி வச்சு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா குரியேட் பண்ணுவானுங்க. முதல்ல பார்த்து தப்பிச்சு போனோம். இப்போ அடுத்து நம்ம எங்கடா போகிறது? கால், நீ ஒன்றும் உயிரோட தான் இருக்கியா? நல்லா வேலைங்க, நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா உயிரோட தான் இருக்கா. நான் கூட இவன் செத்துட்டான்னு நினச்சேன். இப்போ இவனை வேற காப்பாற்றணுமா? என்ன பண்ணலாம்? நமக்கு இந்த ஜூஸோட பவரும் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இல்லை பார்த்தீங்கன்னா கம்பியை வளைச்சிடலாம். அது போனானங்க, அங்கே தான் அந்த சட்டி தலையை டப்பா ஃபுல்லாக ஜூஸ் வச்சிருக்கானே. போயிட்டு இன்னொரு ஜூஸை குடிச்சிட்டு வந்து நம்ம ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டுதா. ஃப்ரெண்ட் அங்கேயே இரு, நான் போயிட்டு பவரோட வர உன்னை காப்பாற்றுறதுக்கு. நீங்கள் ஒன்றுமா வீடியோக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்கள். ப்ளீஸ் நம்ம லைக் ஒரு ஷேர் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண தட்டி விட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அதாவது இந்த ஜூஸை வாழ்நாளில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டைம் தான் பார்த்தீங்கன்னா குடிக்கணுமா. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குடிக்கக்கூடாதா. அதுக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த செருக்க மண்டை எழுதி வச்சிருக்கான். நம்ம தானே குடிக்கக்கூடாது. இதை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்துடலாம். இதை குடிச்சா நம்ம ஃப்ரெண்டுக்கு சூப்பர் பவர் கிடைக்கும். அப்புறமா பார்த்தீங்கன்னா அவனே ஜெயில உடச்சிட்டு வெளியே வந்துடுவான். எப்படி எங்களுக்கெல்லாம் எவ்வளோ மூளை பார்த்தீங்களா? ஃப்ரெண்ட் உனக்கோசம் நான் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஜூஸை கொண்டு வந்திருக்கேன். இந்த ஜூஸை மட்டும் நீ குடி, உனக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் கிடைக்கும். நீயே தப்பிச்சிடலாம். சீக்கிரம் புடி. ஏமாண்டா அது பின்னாடி? ஐயோ, சட்டி தலையா வந்துட்டான். ஓடுறான். அவன் வேற பின்னாடியே வரானே. எங்க போல உடம்புன்றா. அழகா பொண்ணு நம்மளோட தப்பாங்க. நீங்களே வீடியோ பார்க்குற அழகான பசங்க பொண்ணுங்களா மறக்காம ரீச் லைக் மட்டும் போட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுங்க. நீங்க போடக்கூடிய ஒரு லைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனா இருக்கும். என்னடா இது போயினே இருக்கு? என்ட்ரன்ஸ் எங்கடாச்சு? எக்ஸிட் எங்கடா இருக்கு? ஐயோ, முட்டி சந்து வந்துட்டான். என்னடா இப்படி வர வெறி கொண்டு வைங்கியா? வேணாம் விட்டுரு, என்கிட்ட வந்து அவ்வளோதான். இங்க பாருங்க, நம்ம ஜூஸ் கொடுத்தோமே நம்ம ஃப்ரெண்டு காலு, அவனை பார்த்தீங்களா? என்னமா பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கான். சிங்கா களை இறங்கிருச்சு. பண்ணி முஞ்சு வாயா, இதோட நீ செத்தடா. கமான் மை ஃப்ரெண்ட், அவனை கழுத்தாமலே நாள் போட்டு அடிச்சு ஓட விடு.
ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா வீடியோ எண்டுக்கு நம்ம வந்தாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்த ஒரு சின்ன லைக் மட்டும் கொடுத்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா மறக்காம சின்ன ஷேர் தட்டி விட்டுருங்க. நீங்கள் ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் வந்து மறக்காம ஆள் தட்டி விட்டுருங்க. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். டைம் கிடைச்ச சேனலில் போட்டிருக்க ஓல்டு வீடியோஸை மறக்காம செக் பண்ணியும் பாருங்க. டேக் கேர். வரட்டா.